எனக்கு வர வர கீழே இருக்கிற பசங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கலடி. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எல்லாரும்லாம் இல்லடி, அந்த 2 பசங்க தான் கல்பிரிட்ஸ். ஏண்டி அவங்கள திட்டிட்டே இருக்க? அவங்க தான் நமக்கு டைம் பாஸே. என்னது டைம் பாஸா? நமக்கு குடைச்சல் குடுக்கறதே அந்த 2 பேர் தான். அவனுங்க மூஞ்சியும், ஒருத்தன் டார்க் சாக்லேட் மாதிரி, ஒருத்தன் ஒயிட் சாக்லேட் மாதிரி. ஏய், ரெண்டும் நல்லா தானடி இருக்கும். எனக்கு சாக்லேட்னாலே பிடிக்காது. எங்களுக்கு பிடிக்குமே. ஏய் ஏய், நான் ஒரிஜினல் சாக்லேட் தாண்டி சொன்னேன். ஏதாச்சும் பிளான் பண்ணி அவனுங்கள துரத்தலான்னு பார்த்தா எதுவுமே தோண மாட்டேங்குது. பேசாம அவங்க சாப்பிடுற சாப்பாடுல உப்பு கலந்துடலாமா? ஆல்ரெடி அப்படிதான் சாப்பிடறானுங்க போல. அந்த வார்டன் இவ்ளோ கேவலமா திட்டாங்க, அப்ப கூட அவனுங்க எவனுக்கும் சூடு சொரணை எதுவும் இல்ல. அப்போ அவங்க வாட்டர் கனெக்ஷன் கட் பண்ணிரலாமா? அட போடி, அவனுங்க தண்ணி வந்தாலே டெய்லி குளிக்க மாட்டானுங்க. நம்மள சைட் அடிக்கிறாங்கன்னு வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? நாங்க அழகான பொண்ணுங்கள தான் சைட் அடிப்போம், இதெல்லாம் என்ன மூஞ்சின்னு நம்மளே கலாய்ப்பாங்க. பரவாயில்லையா? அப்படின்னா அழகான பொண்ணுங்க இருக்க பிஜியா பார்த்து போங்கடான்னு சொல்லிடலாம். நீங்க குடுக்குற ஐடியா எல்லாம் வேஸ்ட். என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. என்ன ஐடியா சொல்லுடி, ஏன் யோசிக்கிற? அது அந்த ஐடியா என்னன்னா, அவனை செம்மையா ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பணும். அந்த ஐடியா என்ன ஐடியான்னு இப்ப எனக்கு ஐடியா இல்ல. அந்த ஐடியா எனக்கு தோணுனதும் நான் உனக்கு அந்த ஐடியாவை சொல்றேன். எப்படி என் ஐடியா? சரி வாங்கடி, டைம் ஆச்சு, கிளம்பலாம். Oh my god. Oh my god. This is the water from Mala. So, என்ன பண்ணலாம்னா? எதுக்கு நம்ம ரூம் வாசலுக்கு வந்து நிக்கறாங்கன்னு கேளுடி. அது ஒண்ணும் இல்ல, இங்க நிறைய கொசு தொல்லை அதிகமா இருக்கு. அதான் அடிச்சிட்டு நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். ஏய், அவங்க கொசு அடிக்க வந்திருக்காங்கடி. கொசு நம்மள தாண்டி கலாய்க்கறாங்க. விஜய், நான் உங்ககிட்ட கிழிஞ்ச துணி துடைக்கிறதுக்கு இருக்கு, எடுத்துட்டு வர சொன்னேன்ல. ஐயோ, என்கிட்ட எதுவும் கிழிஞ்ச துணி இல்லையேடா. இவங்க கிட்ட கண்டிப்பா கிழிஞ்ச துணி இருக்கும், ஏன்னா அவங்க போட்டுட்டு சுத்திட்டு இருக்கறத நான் பாத்துர்க்கேனே. ஹலோ, எஸ் குஸ்மி, உங்ககிட்ட ஏதாச்சும் கிழிஞ்ச நல்ல துணி இருந்தா குடுக்குறீங்களா? துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். எங்க கிட்ட அதெல்லாம் எதுவும் இல்ல. ஏய், கண்டவனுக்கிட்ட எல்லாம் என்னடி பேச்சு வேண்டியிருக்கு? வா நம்ம போலாம். டோரை நல்லா லாக் பண்ணிட்டு வா, திருட்டு பசங்க வேற அதிகமா இருக்கானுங்க. பாத்தியா விஜய், இவங்களை இப்படியே விட்டுன்னு வச்சுக்கேன், நம்ம எல்லாரையும் வெளியே தடுத்துருவாங்க. இப்படியே விடக்கூடாதுடா மச்சான். நம்ம எல்லாரையும் இல்ல, நம்ம 2 பேர் தான் சொல்றாளுங்க அப்படின்ற. அப்போ இதை எப்படியே விட்டுறக்கூடாதுடா, நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும்டா. நம்ம இருவரு கை இணையும் நேரம் வந்து விட்டதுடா. என் படுக்கை இல்ல, பாதி இடம் உனக்கு தான். அப்ப மீதி இடம் போய் ரோட்ல பாத்துக்க. வார்டன் வாங்க. வார்டன் என்ன பண்றீங்க? ரீல்ஸ் போங்கடா ஃபூல்ஸ். எங்க பசங்களா இருக்காங்க? இதுனா சத்திரமா என்னது ஆளாளுக்கு ஒருத்தரத்தையே கூட்டு வந்துட்டு இருக்க நீ? டேய், இவதான் புதுசா வந்துக்கிற சமையல்காரு. சமையல்காரனா? ஆமா. பாக்குறதுக்கு கேரளா ப்ராடக்ட் மாதிரி இருக்கா. கொழா புட்டு பண்ண தெரியுமா? நல்லா புட்டு புட்டு செய்வாரு. சிக்கன் கிரேவி பண்ணுவியா? பூனை குஞ்சம் பொரிச்சு தருவீங்களா? மியாவ். என்னடா அதுக்கு சரியா பண்ண தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் இப்படித்தான். யோ, என்ன இது செய்ய சொன்னாலும் ஆமா ஆமா தலையாட்றான். சொல்லி தான கூட்டிட்டு வந்துக்கிறேன். இல்ல இல்ல, சமையல் நல்லா செய்வாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துக்கிறேன். ஓஹோ, சரி சரி. டேய், பழைய சமையல்கார மாதிரி பேசி துரத்தி அனுப்பிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்துக்கிறேன், பார்த்து செய்யுங்க. நீ போ, வச்சு செய்வோம். சரிப்பா, பார்த்து இருந்துக்க. மோசமான பசங்க. நான் வெளியே போயிட்டு வரேன். வரட்டுமா? வச்சு கையெடு. உள்ள போ, உள்ள போ. டேய், புது சமையல நம்ம ரிலீஸ் பண்ணலாமா? வார்டன், அப்புறம் இந்த பக்கம் நம்ம யாரை கூட்டலாம் சரியா? ஏய், என்னடி மாடியில துணி காய போட்டேன்னு சொன்ன? மாடியில துணியும் காணோம், கொடியும் காணோம். கீழ இருக்கு பாருடி. பொடி லூசு. கீழ இருக்கும்போது துணி மேல இருக்குன்னு சொன்ன, மேல வந்து பார்த்தா துணி கீழ இருக்குன்னு சொல்ற. ஐயோ, கீழனா கீழ இல்லடி, மேல மாடியில. மாடியில தான் இல்லையே, கீழ இருக்கு பாருடி. இப்பதான் நீ மேல இருக்குன்னு சொன்ன. ஆமாடி, மேலதான், ஆனா கீழ இருக்கு. அப்படியே உன்னை புடிச்சு மேல இருந்து கீழே தள்ளிடுவேன். ஒழுங்கா சொல்லு, துணி மேல இருக்கா இல்ல கீழ இருக்கா? மேல தாண்டி இருக்கு. ஏய், என்னடி துணி கீழ இருக்கு? உங்க 2 பேரையும் கொல்ல போறேன் பாரு. வெயிட் வெயிட், நம்ம காய போட்ட துணி காத்துல கொடி இருந்து கீழ கிடக்கு. கீழ பாரு. இததான் நீங்க 2 பேரும் மேல கீழன்னு உளறிட்டு இருந்தீங்களா? ஐயோ, என்னது இது? ஏய், மழை ஏதாவது வந்ததாடி? துணிலாம் ஈரமா இருக்கு. இல்லையடி, நல்லா தானே வெயில் அடிச்சிட்டு இருக்கு.
யாரோ தண்ணி ஊத்தி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏய் இங்க பாருடி, யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த பசங்க மேலதான் டவுட்டா இருக்கு. எந்த பசங்கடி? ஆ, அது நானே. அந்த கொடி கயிறு அறுத்ததும் நானே. அந்த துணியில தண்ணி ஊத்துனதும் நானே. நானே. உங்களுக்கு என் மேல செம்ம பயம் போல. என் துணி மேல மட்டும் தண்ணி ஊத்தவே இல்ல. இங்க காமி. தண்ணி ஊத்தல, பாத்ரூம் அடிச்சிட்டோம். என்னடி இது கிழிஞ்சிருக்கு? மச்சான் இன்னைக்கு எவனும் என்ன என்னத்தை கிழிச்சேன்னு கேட்க முடியாது. ஏன்? ஏன்னா அவங்க துணியை கிழிச்சது நான் தானே. ஏமா இப்படி கத்துறீங்க? அங்கிள் இங்க பாருங்க. இது என்ன துணினே தெரியலையே. என்னம்மா துணி கீஞ்சிக்குது? இதுக்கா இப்படி கத்துறீங்க? ஏமா கீஞ்சிருந்தா டெய்லர் கிட்ட குத்து தச்சு வேண்டியதானே? மேல காய் போட்ட துணிய கிழிச்சதே இவனுங்க தான். நாங்க இல்ல வார்டன். அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க, காய் போட்ட துணி மேல தண்ணி ஊத்தி இருக்காங்க. நோ வார்டன். ஆமா அங்கிள், எத்தனை தடவை தான் துவைச்ச துணியவே துவைக்கிறது? எஸ் வருது. துவைச்சு கை வலி தான் வருது. ஓகே, இந்த வருது சீக்கிரமா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி தருது. டோன்ட் வரி. என்னடா அவங்களுக்கு மட்டும் வாஷிங் மிஷின்? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேளுங்க. ஏன்டா? வார்டன், எங்க மேல இருக்கிற கான்ல அவங்க தேவையில்லாம பழி போடுறாங்க. நாங்க தான் போனோம்னு சொல்லிட்டு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு கேளுங்க. ஆமா வார்டன், ஆதாரமே இல்லாம இவங்க துணியில நாங்க தான் கிழிச்சோம்னு சொல்லிட்டு எங்க மேல காரணம் போடுறாங்க. இல்ல மச்சான், உங்களுக்கு பழி doubt- போடுறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இங்க ஏபிசிடி வைங்க. என்னது ஏபிசிடியா? அதான் இந்த கண்காணிப்பு கேமரா. டேய் அது சிசிடிவிடா. அது என்ன பேருனா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு இருக்குல, துணியை புழிஞ்சுதான் காய போட்டுதுன்னு என்ன சாட்சி இருக்கு? அங்கிள், நான் பாத்ரூம்ல இந்த துணியை புழிஞ்சுதான் கொண்டு வந்தேன். நாங்க நம்ப மாட்டோம். ஆமா. நீங்க என்ன ஒண்ணு பண்ணுங்க, பாத்ரூம்ல சிசிடிவி வைங்க. ஆமா, அப்பதான் தெரியும். டேய் அங்கல வைக்க முடியாதுடா. ஏமா அவனுக்கு தான் பண்ணானுன்னு எந்த ஆதாரம் இல்லாம என்னால நடவடிக்கை எடுக்க முடியாது. துணி காத்துல ஆடி கூட தான் கொடி அந்த கீழே வந்திருக்கும். அதெல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் பேசினீங்க. அவங்க வேலையை பாருங்க, போங்க. டேய் நீங்களும் போடா. முதல்ல நான் போறேன். வார்டன், போட. அவங்களுக்கு சொல்லி வைடா. இதான் ஆரம்பம். ஆரம்பம் மட்டும் இல்ல, விசுவாசம், வேதாளம், வலிமை கூட காட்டுவான். எங்க போச்சு? டேய், நீ என்ன பண்ற அடியில? பாக்ஸரை பாத்திடா? நான் கூட 4 நாளா பாஸ்கரை தேடிட்டு இருக்கேன்ப்பா. எந்த பாக்ஸரை சொல்ற நீ? அந்த பக்கத்து வீட்டு சமையல்காரன் அவன் தானே? டேய், நான் சொல்றது இன்னர் போடுவாங்கல்ல, அந்த பாக்ஸரா? இந்த பாஸ்கரா? டேய், இதை வச்சு நீ என்னடா பண்ற? நேத்து இட்லி சுட்டன்ல, அது துணி தேடின கிடைக்கவே இல்ல. சரி நீ இதுல தான் இட்லி ஊத்துனா நல்லா வந்துச்சுப்பா. டேய், இது நான் தோச்ச பல வருஷங்கள் ஆகுதுடா. அதனாலதான் இட்லியில உப்பு அதிகமா இருக்குன்னீங்களோ? ஆமா, இதையே நீ பின்னால சொல்லி வச்சிருந்த. நாளைக்கு இட்லி ஊத்துறதுக்கு என்ன பண்ணுவ? அதுக்கு தான். அங்க பாரு, அவன உன்ன செத்து போயிடா. செத்து போயிட்டியா? யாரா அவன் நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருக்கான்? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். இங்க வா முதல்ல. நம்ம வீட்டை எவனோ குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான் பாரு. போய் என்னன்னு கேளு போ. நம்ம வீடு குறுகுறுன்னு பாக்குறோம். எவன்டா அது? பிசாசே. இந்த லொகேஷன் தான் காட்டுது. ஹலோ பாஸ், யார் நீங்க? இது என்ன பார்சல்? இது கிரில் சிக்கன். சிக்கன் இருக்கு, கிரில் எங்க இருக்குடா? இது கூட தெரியல மாதிரி இருக்கு. ஆமா, யாருக்கு இது? இது ஏதோ சஷ்டிகாவா? சாதிகான்னு போட்டுருக்கு. நம்ம சுவாதிடா. குடுங்க, நாங்க கொடுத்துறோம். நீங்க யாரு? நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ கால் வந்துச்சு. ஹலோ மேடம். வந்துட்டேன் மேடம். டோர் நம்பர் 5 வெளியே நிக்கிறேன் மேடம். 5 ஹாஃப் அன் ஆகுமா? மேடம் தோ இங்க 2 பேர் நிக்கிறாங்க உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்து போடுமா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. அவங்களே என்னோட எனிமீஸ், சரியான ஃப்ராட் பசங்க. என் ரூம்மேட்ஸ் வேற வெளியில போயிருக்காங்க. நீங்க அங்க இருக்க மெயின் டோர் பக்கத்துல அந்த வால்ல வெச்சிருங்க. ஓகே மேடம். நீங்களா அவங்களோட எனிமீஸா? ஃப்ராட் பசங்க வேற சொல்றாங்க. இல்ல, சும்மா சொல்லிருப்பாங்க, நீ நம்பிராத. உங்களுக்கு தெரியாம அவங்கள மாட்டி போக சொன்னாங்க. தெரியாமலையா? ஆமா. சரி சரி. ஏய் எல்லாரும் கண்ணை மூடுங்கடா. அவரு அங்க மாட்டிட்டு போவாரு. நான் வந்து அங்க வைக்கிறேன். உங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஓகே ப்ரோ. இந்த ஃபர்ஸ்ட் கம்பியில மாட்டிறியா? ஃபர்ஸ்ட் கம்பியில மாட்டது யாரும் பார்க்கலல்ல? பார்க்கல. கேட்க மட்டும் செஞ்சுக்கிட்டோம். ஹலோ மேடம், நான் நீங்க சொன்ன அந்த கம்பியில மாட்டிட்டேன். ஓகே. உங்க எனிமீஸ் யாருமே பார்க்கல. தேங்க் யூ. ரொம்ப தேங்க்ஸ்மா, பாத்து போ. டாடா. பை பை. டேய் எடுங்கடா அத. ஏய், கைய வெச்சீங்க. சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? நண்பன்டா. ஆமா.
சிக்கன். எனக்கு ஒன்னு சாப்பிடு, நல்லா இருக்கும். சாப்பிடுறியா? எனக்குலாம் உழைச்சி சாப்பிட்டு தான் பழக்கம். இந்த மாதிரிலாம் அடுத்தவங்க காசு ஆட்டே போட்டு சாப்பிட்டு தான் பழக்கம் இல்ல. இந்தா வெளியே போடா. போடா. இதை புடி. இதை பிரிச்சு கொடு. போடா. பிரிச்சு கொடு. தேங்க் யூ ஸ்வாதிகா, தேங்க் யூ. அழகான பெண்களுக்கு நன்றி. ஏய், என்னடி கல் இருக்கு? ஏ லூசு, அதை ஏன்டி கல்லுன்னு சொல்ற? ஒரு கால் போட்டு ஒழுங்கா சிக்கன் கால்னு சொல்லு. ஏய், கால் போட்டு சொன்னாலும் அது கல் தானடி. ஏய் அவ அந்த கால சொல்லடி, துணைக்கால சொல்றா. ஏய், 2 கால் இருக்கு, இதுல எந்த கால்டி? 2 காலும் ஒரே டேஸ்ட்ல தான் இருக்க போகுது. எந்த காலா இருந்தா என்ன? நீ ஏன்டி என் காலை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்? உன் காலை யாரடி சொன்னா? நான் கோழி காலை சொன்னேன். அதுக்கு இதுல கோழி கால் தான் இல்லையே, வெறும் எலும்பு தான் இருக்கு. நீ எலும்பி வாங்க. ஏய், யார பார்த்து எலும்பிங்கிற? நான் ஒன்னும் அவ்வளவு எலும்பிலாம் இல்ல, கொஞ்சம் குண்டா தான் இருக்கேன். ஐயோ, நான் அந்த எலும்பி சொல்லல. யார் சாப்பிட்டுப்பா? ஒருவேளை கடைக்காரன் நம்மள ஏமாத்திட்டானோ? பா, என்ன டேஸ்ட்ன்ற. ஆனா இந்த கறி தான் இந்த கடவாப்பல்ல மாட்டிக்கிச்சு. அண்ணே, எனக்கு குச்சி சுண்டு வரல் இருக்கா? இருக்குண்ணே. அதை யூஸ் பண்ணிக்க. ஓகேண்ணே. சதீஷ், இந்த கறி இருக்குல்ல, செம்மையா வந்துருந்துச்சுல. ஆமாண்ணே, அந்த கறியை வாயில வைக்கும் போது அப்படியே அள்ள மாதிரி உள்ள போயிடுச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஆனா என்ன, கொஞ்சம் மைனஸ் கம்மியா இருந்துச்சு. அடுத்த வாட்டி ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ண சொல்லு. பத்தவே இல்ல. டேய், அத கொஞ்சம் சத்தமா சொல்றா, அப்பதான் நல்லா அப்படின்றா? மைனஸ் நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுங்க, சரிங்களா? கேட்டிச்சா? எக்ஸ்ட்ரா வேணும், எக்ஸ்ட்ரா. அண்ணா பிடிக்காதுண்ணே. என்ன பிடிக்காதுல்ல? அண்ணா ரொம்ப பிடிக்கும்ண்ணே. எப்படிடா பிரேக் ஒயர் கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பிரேக் பிடிக்கும்? அண்ணா நீங்க என்ன பிடிக்காதுன்னு தானே கேட்டீங்க. நான் எப்படா உன்ன பிடிக்காதான்னு கேட்டேன்? ஐயோ, என்ன பிடிக்காதுன்னா என்ன இல்ல, உங்களை தான் நீங்க என்ன பிடிக்காதான்னு கேட்டீங்க. டேய், நான் அந்த என்ன பிடிக்காதல கேட்கலடா. வெண்ண இந்த ஒயரை பிடிக்காச்சுல, அதான் என்ன பிடிக்காதான்னு பிரேக்க கேட்டேன். பிரேக் எங்க கேட்டீங்க, என்ன தானே கேட்டீங்க. அடங்கோய்யா, பிடிக்காதுண்ணே. இந்த பிரேக் பிடிக்காம அவ கீழே விழணும், அதை நான் பார்க்கணும். அண்ணே, என்ன உங்களுக்கு பிடிக்கும்லண்ணே? உன்னையும் பிடிக்காது, அந்த 3 ராட்சசிங்களையும் பிடிக்காது. இந்த பைக்ல போகணும், கீழே விழணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். அண்ணே, நாம வேணா ஒரு ரவுண்ட் போயிட்டு வருமா இந்த பைக்ல? என்ன கண்ணா சொன்ன? டேய், பால் டப்பி இந்தா புடி. என்னது? டேய், இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க வச்சிருக்க மேக்கப் இல்ல கலந்துரு, இல்லன்னு நினைச்சுக்கோ. டேய் கொர்லா கௌதம், கதவு திறந்து பாரு கண்ணா. பார்த்தல, அவனை விட்டு போ. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. போக மாட்டியா? டேய் வாடா. இல்ல, நான் போறேன். போ, நல்லா கலக்கு, சீக்கிரம் போ. கருமமோ, அவளை செத்துங்கடி.
இருப்பா போல இருக்கே. ட்ரை பண்ணுவோம். கைஸ், அவ ஃபுல் மேக்கப்போட வந்துட்டு இருக்கா. யாரும் பேனிக்க வேணாம். ஓகே, எதுக்கு நீ கொஞ்சம் தள்ளியே இரு. வந்துட்டா 1 2 நீ சொல்லவே இல்லையேடா. டேய், என்னடா பயமுறுத்துறீங்க? சாரிமா பாஸ். நாங்க மேக்கப் போட்டு சாதிக்காதத நீங்க மேக்கப் போடாம சாதிச்சிட்டீங்க. அவ்வளவு பயங்கரமா மூஞ்சி இருக்கு. அதே ஃபர்ஸ்ட் மர்டர். பாஸ், அந்த பொண்ணு பாருங்களா, படுக்கையில தூங்குற மாதிரி படியில படுத்து தூங்கிட்டு இருக்கு. இட்ஸ் ஓகே, மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். கைய கொடு. கம் ஆன். இவ வேற வழியில படுத்துக்கிட்டு இருந்தாலும் என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்க தேவையில்ல. சில்லிகள். அம்மா, அவங்களுக்கு எங்க 2 பேரை விட உன் மேலதான் செம்ம காண்டுன்னு நினைக்கிறேன். ஏன் மேலையா? ஏன்டி அப்படி சொல்ற? அம்மா, எனக்கு கையில அடி, அவளுக்கு ஃபேஸ்ல அடி, உனக்கு தான் கை காலு மூஞ்சின்னு 3 இடத்துலயே அடி. என்னடி கோவப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிற? கோவத்துல பழிவாங்க நான் என்ன ஹீரோயினா? வில்லிடி. அவனுங்களை என்ன பண்றேன்னு பாரு. நீ ரூம்குள்ள வச்சு சவால் விட்டதுக்கே அவங்க காதுல கேட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இப்ப வெளியே வேற நின்னு பேசுறோம். இது அவங்க காதுல கேட்டுச்சுன்னா என்ன நடக்குமோ? நம்ம வேணா சத்தமே இல்லாம சவால் விட்டு பேசிக்கலாமா? நம்மளை இப்படி காயப்படுத்தணும்னே நான் எப்படி காய விடுறேன்னு மட்டும் பாரு. நல்லவங்களை தாண்டி நான் ஸ்வாதி, கெட்டவங்களுக்கு தீ. ஸ்வாதி.